ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் ஒரு கிரகம் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 16ஆம் தேதி கடக ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவுடைய பார்வை ராசியில் விழுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுகிறார். ராசிநாதனுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. பூமி, வீடு, வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. புத்திரர்களுடைய உடல்நிலையை கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான
ஒரு சூழல் ஏற்படும். உயிர் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தேடி வருகிறது. வெளிநாட்டின் மூலமாக சிலர் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை வக்கிர நிலையில் உள்ள சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.